ஹாய் ஹலோ நம்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பங்கல் நவேல். ஸோ எனக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வீட்டு வசதி வாரிய துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரெக்யூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 2வது மாசமே வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. எது வரைக்கும் பாத்தீங்கன்னா 7/5/2024 வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. ஆன்லைன்ல மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 36,000 இருந்து அப் டு வந்து 89,900 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாருங்க, NBCC இந்த லிமிட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 23/2/2024 வந்து இந்த ரெக்யூமெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. அந்த பிப்ரவரி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் வரைக்கும் தான் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 7/5/2024 வரைக்கும் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து லெவல் 7ல இருந்து அப் டு லெவல் 1 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இப்ப நம்ம லெவல் 6 வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரி பணிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் மேனேஜர்ல ஸ்ட்ரக்சரல் டிசைன் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு 49 வயசு சிவில் முடிச்சுக்கணும், மினிமம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கான சம்பளம் 90,000 இருந்து 2,40,000 வரை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டிசைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 2 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. 90,000 இருந்து 2,40,000 வரை சொல்லியிருக்காங்க. இதுக்கு 49 வயசு எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருந்தாலே போதும், எலிஜிபிள். 15 வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் ஆர்கிடெக்ட் பிளானிங் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதேதான் சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எல்லா கேட்டகரி கொடுத்திருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடித்தவும் பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து லெவல் 5க்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வந்து 80,000 இருந்து 2 லட்சம் சேம் அதேதான் ஆர்கிடெக்ட் அண்ட் பிளானிங் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து இன்வெஸ்டர் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் 5க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 80,000 இருந்து 2,20,000 வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் ஸ்ட்ரக்சரல் டிசைன் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லெவல் 4க்கு வந்து 70,000 இருந்து 2 லட்சம் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்கிடெக்ட் அண்ட் பிளானிங்ல வந்து லெவல் 3ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 2 காலி பணியிடங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி 60,000 இருந்து 1,80,000 வரை வந்து சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர் ஸ்ட்ரக்சரல் அண்ட் டிசைன் இன்ஜினியரிங்ல வந்து லெவல் 3க்கு அப்ளை பண்ணீங்கன்னா டோட்டலா 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. 60,000 இருந்து 1,80,000 வரை வந்து சொல்லியிருக்காங்க. அதே எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் சேலரி தான், ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது மேனேஜர் HR டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அப் டு 33 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். போஸ்ட் கிராஜுவேட் தான் வந்து முடிச்சுக்கணும், MBA இல்ல MSW. இதுக்கான சம்பளம் 50,000 இருந்து 1,60,000 வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலா வந்து 4 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெவல் 2ல வந்து மேனேஜர் குவாலிட்டி சர்வே சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 50,000 இருந்து 1,00,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 33 வயசு இருந்தாலே போதும், எலிஜிபிள். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும், 3 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், எலிஜிபிள். அடுத்து சர்வேர் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேம் சேலரி தான், ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. லெவல் 2க்கு இப்ப நீங்க போனீங்கன்னா அதோட சம்பளம் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 50,000 இருந்து 1,60,000 சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அப் டு 33 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து முடிச்சுக்கணும், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சேம் அப் டு 33 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸிகியூட்டிவ் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லெவல் 1க்கு அப்ளை பண்ணிருக்கலாம். டோட்டலா வந்து 20 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. 40,000 இருந்து 1,40,000 சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப் டு 30 வயசுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். சிவில் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலே போதும், எலிஜிபிள். 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியா வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 10 காலி பணியிடங்களும், மெக்கானிக்கல் ட்ரெயினிக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 4 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து தேவையில்லை நண்பர்களே. டோட்டலா 10 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 27,270 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆன டைம் வந்து பிப்ரவரி மாசம்னால 27/3/2024 வரைக்கும் தான் வந்து டைம் வந்து இருந்துச்சு. இப்போ கரண்ட்ல வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் 7/5 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இந்த ஆன்லைன் வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து இப்பவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து 1000 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த போஸ்டுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா லெவல் 654க்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது. இதே லெவல் 321க்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும், பிளஸ் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இதை வந்து ஜூனியர் லெவல் கேட்டகரி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா வெறும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும்தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. மற்ற ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.